Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஓபன் ஆபீஸ்ல கால்சில டேட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டேட் அப்படிங்கற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். டேட் அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிற டேட் பாத்தீங்கன்னா டேட் ஃபார்மட்ஸ்ல இருக்குிறதுக்காக நம்ம இந்த டேட் அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ இந்த டேட் அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட் நம்ம கொடுக்கிறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவல் DAT டேட் அப்படிங்கற ஃபங்க்ஷனை கொடுத்துறேன். ஓபன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதல நம்ம இயர் கொடுக்கணும். அதாவது நம்ம கொடுக்க போற டேட்ல இருக்கிற இயர் கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போற இயர் பாத்தீங்கன்னா January 1st 2013 அப்படிங்கற இயர் கொடுக்க போறேன். அப்ப அதுல இருக்கிற இயர் பாத்தீங்கன்னா நமக்கு 2013 அப்படிங்கற இயர். அப்ப அந்த இயர் இந்த இடத்துல கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செமிகோலன் அந்த இயர்ல அந்த டேட்ல இருக்கிற மந்த் நாம கொடுக்கணும். மந்த் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த் அதனால 01 அப்படிங்கறது கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் டே அதனால 01 அப்படிங்கறது கொடுத்துறேன். ஜஸ்ட் நம்ம கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணா போதும் நமக்கு அந்த டேட் பாத்தீங்கன்னா ஒரு டேட் ஃபார்மட்ல கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இன்னொரு டேட்டும் கொடுத்துக்கறேன். ஈக்குவல் DAT டேட் நெக்ஸ்ட் கொடுக்க போற டேட் பாத்தீங்கன்னா நான் January 1st 2014 அப்படிங்கற டேட் கொடுத்துறேன். அப்ப 2014 அப்படிங்கற அந்த இயர் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். செமிகோலன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த் கொடுத்துறேன். மந்த் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேவும் ஃபர்ஸ்ட் டே அதனால 01 அப்படிங்கறத கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்றேன். நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டும் கிரியேட் ஆயிடும். அடுத்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டேஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன். டேஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டுக்கும் இடையில எத்தனை டேஸ் இருக்கு அப்படினு சொல்லி நம்ம கவுண்ட் பண்றதுக்காக தான் இந்த டேஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த டேஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேட்டுக்கும் செகண்ட் டேட்டுக்கும் பிட்வீன்ல நமக்கு எவ்வளவு டேஸ் இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவல் DAYS டேஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். ஓபன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டேட் பாத்தீங்கன்னா நமக்கு January 1st 2014 அப்படிங்கற டேட். ஜஸ்ட் அந்த C5 அப்படிங்கற செல்ல இருக்கிற டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செமிகோலன் ஃபர்ஸ்ட் டேட் நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நமக்கு January 1st 2013 அப்படிங்கற டேட். அந்த டேட் பாத்தீங்கன்னா நமக்கு B5 அப்படிங்கற செல்ல இருக்கு. அப்ப B5 அப்படிங்கற செல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணா போதும் நமக்கு இந்த ரெண்டு டேட்டுக்கும் இடையில எத்தனை டேஸ் இருக்கு அப்படினு சொல்லி நமக்கு கவுண்ட் ஆயிடும். அத பாத்தீங்கன்னா 365 டேஸ் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா அது கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டுக்கும் பிட்வீன்ல நமக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்றதுக்காக தான் இந்த மந்த்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவல் MONTHS மந்த்ஸ் ஓபன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் இந்த இடத்துல கொடுக்கிறேன். ஸ்டார்ட் டேட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த B5 அப்படிங்கற செல்லுல இருக்கிற டேட் ஜஸ்ட் அந்த டேட்டை கொடுத்தேன். செமிகோலன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த எண்ட் டேட்டை கொடுத்துறேன். எண்ட் டேட் பாத்தீங்கன்னா நமக்கு January 1st 2014 அப்படிங்கற டேட். இது நமக்கு C5 அப்படிங்கற செல்ல இருக்கு. நான் அந்த C5 அப்படிங்கற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் கால்குலேஷன். அதாவது நம்ம அந்த ரெண்டு டேட்டுக்கும் பிட்வீன்ல இருக்கிற அந்த பீரியடை நாம டைம்ல கால்குலேட் பண்ண போறோமா அல்லது கேலண்டர் மந்த்ல கால்குலேட் பண்ண போறோமா அப்படிங்கறத நம்ம கொடுக்கிறது. அதாவது டைப்ல நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல 1 அப்படிங்கறது கொடுத்துறேன். ஏன்னா பார்த்து நம்ம கால்குலேட் பண்றது பாத்தீங்கன்னா கேலண்டர் மந்த்ல தான் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப 1 அப்படிங்கற வேல்யூ கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்றேன். நம்ம பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு டேட்டுக்கும் பிட்வீன்ல எத்தனை மந்த்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கால்குலேட் ஆகும். அது பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 12 மந்த் இருக்கு. அது நமக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயர்ஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன். இயர்ஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா சேம் இந்த டேஸ் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் ரெண்டு டேட்டுக்கும் பிட்வீன்ல நமக்கு எத்தனை இயர்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி கால்குலேட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இயரை கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஈக்குவல் இயர் அப்படிங்கற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துறேன். ஓபன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த இயர்ஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். இயர்ஸ் ஓபன் பிராக்கெட் நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டார்ட் டேட்டை கொடுத்துறேன். ஸ்டார்ட் டேட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த B5 அப்படிங்கற செல்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம எண்ட் டேட் கொடுக்கணும். எண்ட் டேட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த C5 அப்படிங்கற செல்ல இருக்கு. நான் அந்த C5 அப்படிங்கற செல்ல கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைப் ஆஃப் கால்குலேஷன்ல 1 அப்படிங்கறத கொடுத்துறேன். ஜஸ்ட் 1 அப்படிங்கறத க்ளோஸ் கொடுத்துட்டு என்டர் பண்றேன். நம்ம பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு டேட்டுக்கும் பிட்வீன்ல எத்தனை இயர்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி நமக்கு கவுண்ட் ஆயிடும். அத டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 1 இயர் இருக்கு. நமக்கு அந்த 1 இயர் கால்குலேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட் வொர்க்ஸ் டேஸ் அப்படின ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போற அந்த பீரியட்ல எத்தனை வொர்க்கிங் டே இருக்கு அப்படினு சொல்லி கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஈக்குவல் NET net work days ஓபன் பிராக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் கொடுத்துறேன். ஸ்டார்ட் டேட் பாத்தீங்கன்னா நமக்கு B5 அப்படிங்கற செல்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ட் டேட் கொடுக்கிறேன். எண்ட் டேட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த C5 அப்படிங்கற செல்ல இருக்கிற டேட். நான் ஜஸ்ட் அந்த C5 அப்படிங்கற செல்ல இருக்கிற டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணா போதும் நமக்கு டோட்டலா எத்தனை வொர்க்கிங் டேஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு கால்குலேட் ஆயிடும். அத டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 262 டேஸ் இருக்கு. இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டேஸ் ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு அட்வான்ஸ் எக்ஸல் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் நம்ம ஃபியூச்சர் கிளாसेसல பார்ப்போம். Thank you friends.